வணக்கம் மக்களே. இன்றைய நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்க போற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜர் விஷால் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளுவாங்க. சிம்மராசியா உனக்கு என்னம்மா ஓஹோன்னு வருவ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல வந்து நட்சத்திரமும் ராசியை விட லக்னம் முக்கியமா? இல்ல, நீங்க சொன்ன கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்செப்ட் எல்லாமே வந்து ப்ரெடிக்ஷன். அவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படின்றதுக்கான ப்ரீ டிட்டர்மினேஷன். அப்படி ப்ரீ டிட்டர்மைன்ட்னு சொல்லிட்டு ஒரு ஜாதகத்துல ஒண்ணு கிடையவே கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நல்ல ஜாதகம் ஒண்ணு, கெட்ட ஜாதகம் ஒண்ணுன்னு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வச்சு அது பணக்கார ஜாதகமா பிச்சைக்கார ஜாதகமா நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு ரூலே ஜோதிடத்துல கிடையாது. ஒரு குழந்தையோட ஜாதகத்தை வச்சு அது அறிவாளியா முட்டாளான்னு நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. அப்ப எப்படி சார் ஒரு ஜோதகத்தை பார்த்தோன்னா ஒரு சில பேர் ஜாதகத்தை பார்த்தோன்னா வந்து இது யோகமான ஜாதகம் வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடலாம்ல, உருட்டுறாங்க. ப்ரூஃப் என்ன? இப்ப சரி, அப்ப அவங்க சொல்றது உண்மையா அப்படின்றத நீங்க மெஷர் பண்ணணும்னா காமன் சென்ஸ் இருக்கிறவங்க நம்ம சொல்ற ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நடக்க போறத அவர் வந்து சொல்றது அப்படின்றது இல்ல, ஃபியூச்சரை சொல்றதுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. ஃபியூச்சர் சொல்றதுன்னா என்ன? என் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு நானே சொன்னதுக்கு அப்புறம் அவர் இஷ்டத்துக்கு உருட்டலாம். ஏன்னா பாஸ்ட் எல்லாம் இப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு. நானே சொல்லிட்டேன், என் வாய் திறந்து நானே சொல்லிட்டேன், நான் இந்நாளு நான் இந்த இடத்துல ஒர்க் பண்றேன், நான் இப்படி படிச்சேன், நான் இப்படி வளர்ந்தேன், இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நான் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் என்னை பத்தின எல்லா இன்ட்ரோடக்ஷனும் நான் அவர்கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா, உங்க தசாபுத்தி இப்படி இருக்கு, உங்களுடைய கோச்சாரம் இப்படி இருக்கு, அதனாலதான் நீங்க இந்த சஃபர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கப்புறமா அவர் உருட்டுறதுக்கு பதிலா என் வாழ்க்கையில இது வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு நீங்க சொல்லுங்கன்னு திருப்பி ஒரு கேள்வி கேளுங்க. எந்த ஜோதிடரும் முன் வர மாட்டாங்க. ஓகே சார். இப்போ நீங்க ஒரு ரஃபா ஒரு ஜாதகம், நீங்க ஒரு ஆளே போல, நீங்க ஒரு ஆள் போகல, ஒரு ஜோதிடர் கிட்ட அந்த பர்சன் நீங்க கூட்டிட்டு போல, ரஃபா ரேண்டமா ஒரு பர்சனுடைய ஜாதகம், உங்க வீட்டுல இருக்கவங்களுடைய ஜாதகம், யாரோ ஒருத்தருடைய ஜாதகத்தை கொடுத்து பிறந்ததுல இருந்து இன்னி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தலையெழுத்தை படித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுங்க. நீங்க 1 லட்சம் ரூபாய் பெட்டு கட்டினாலும் ஒரு ஜோதிடர் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரியும் அதுக்கு ஒரு ஃபார்முலா கிடையாதுன்ட்டு, அதுக்கு ரூல் கிடையாதுன்ட்டு. இங்க நடக்க போறத சொல்லி இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அது நடக்குமா நடக்காதான்னு செக் பண்ற அளவுக்கு எல்லாம் நமக்கு பொறுமை கிடையாது. கரெக்டுங்களா? நடந்ததை சொல்லுங்க, நாங்க நம்புறோம். நீங்க எவிடன்ஸ் வச்சு நம்புறவங்க தானே, மீடியால எவிடன்ஸ் வச்சு நம்புறவங்க தானே. ஜோதிடத்துல ப்ரெடிக்ஷனை நீங்க என்ன பேசிஸ்ல நம்புறீங்க? இப்போ அவர் ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்க போகுதுன்னு இப்போ அவர் சொல்றாரு. ஒரு 5 வருஷம் கழிச்சு இந்த ஈவெண்ட் நடக்கும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது கரெக்டா இல்லையான்னு செக் பண்ணணும்னா அந்த 5 வருஷம் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணணும், அவரும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் அவர் இருக்கணும், இல்ல நீங்க இருக்கணும். கரெக்டா? ரெண்டாவது, 5 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஜோதிடருக்கு ஞாபகம் இருக்காது, அன்லெஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தாலும் ஒழிய. நடந்ததை சொன்னா நம்ப முடியும்ல? ஆமா. நடந்ததை சொல்லுங்க பாப்போம். சரி, அதெல்லாம் கூட வேணாம். நீ சும்மா ரஃபா ஒரு ஜாதகம் நீங்க கொடுங்க, ஒரு ஜோதிடர்கிட்ட எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போயிட்டு இதுக்கு திருமண பிராப்தம் எப்படி இருக்குன்னு கேளுங்க. நான் பேசுற வார்த்தையை கரெக்டா நோட் பண்ணிக்கங்க. திருமண பிராப்தம் கூட இல்ல, இன்னும் எளிமையாவே சொல்றேன். திருமண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க. அவர் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு, இது கல்யாணம் ஆயிடுச்சா ஆகலையான்னு கேட்பாரு. ஆமா. ஏன் கேட்கணும்? அவரே சொல்லலாமே. ப்ரெடிக்ஷன் நீங்க தானே சொல்றீங்க. ஏன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இஸ் அகைன்ஸ்ட் டு ப்ரெடிக்ஷன். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில ப்ரெடிக்ஷன் கிடையாது. நாங்க ப்ரெடிக்ஷன் ஏற்கல. நீங்க எல்லாம் ப்ரெடிக்ஷன் சொல்றவங்க தானே. அப்ப ஒரு ஜாதகம் கொடுத்தா இது கல்யாணம் ஆன ஜாதகம் ஆகாத ஜாதகம் நீங்க எல்லாம் சொல்லணும். சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அப்படி ஒரு ரூலே ஜோதிடத்துல கிடையாது. இவருக்கு இந்த விஷயம் இவரோட லைஃப்ல டெஃபினட்டா நடக்கும், இவருக்கு டெஃபினட்டா இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க அதை கணிக்கணும்ல. கரெக்ட். அதை கணிச்சதுக்கு அப்புறமா தான் நீங்க டைமுக்குள்ள போகணும். ஒரு விஷயம் நடக்கும் இவருக்கு அப்படின்னதுக்கு அப்புறமா நீங்க எப்ப நடக்கும்னு போகலாம். ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா அப்ப அதுக்கு நம்ம டைமுக்குள்ள போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம நடக்காதுன்னு டிசைட் பண்ணிட்டோம். முதல்ல நடக்கும் நடக்காதுன்னு சொல்றதுக்கு ஜோதிடத்துல இன்னி வரைக்கும் ஒரு மேத்தமேட்டிக்கல் ரூல் கிடையாது. அப்புறம் எப்படி நீங்க எப்ப நடக்கும் நீங்க எப்படி சொல்லுவீங்க? ஓகேங்களா? சோ இப்ப இதெல்லாம் ஜோதிடத்துல இருக்கக்கூடிய மித்து. இதெல்லாம் டீபங்க் பண்ணி நாங்க குப்பையில தூக்கி போட்டு ரொம்ப காலம் ஆச்சு. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் வந்து உட்கார்றாங்க, அவங்களோட பிறந்த டேட்டு, டைம், மந்த் எல்லாமே, இயர் ஆஃப் பர்த் எல்லாமே சொன்னாங்கன்னா நீங்க அவங்க அந்த டிஎன்ஏ ஜாதகம் ஜெனரேட் ஆயிடும். ஓகேங்களா? என்கிட்ட யாராச்சும் ஒருத்தவங்க வரணும், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்காக யாராச்சும் ஒருத்தவங்க வரணும்னா அதுக்கு ஒரு நியாயமான பர்பஸ்னு ஒண்ணு வேணும். முதல்ல என்கிட்ட ஒரு ஃபோன் கால் வரும். ஃபோன் கால் வரும்னா இந்த மாதிரி ஜாதகம் பார்க்கணும் சார், நான் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன், நிறைய எனக்கு கரெக்டா இருக்கு, மாதிரி இருக்கு, எனக்கு ஜாதகம் பார்க்கணும் கேட்பேன். முதல்ல யாருக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்பேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் குறிப்பிட்டா அவங்க இன்னாருக்கு பார்க்கணும்னு சொல்லணும், ஒண்ணு. ரெண்டாவது, என்ன பர்பஸ்க்காக பார்க்கணும்னு கேட்பேன். அதுக்கு பர்பஸ் வேணும்ல. ஒண்ணு இல்ல சார், சும்மா பார்க்கணும், இப்படிதான் வரும். சும்மா இல்ல, சும்மா பார்க்கணும், சும்மா தெரிஞ்சுக்கணும், சும்மா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? லிட்டரலா என்னுடைய தலையெழுத்தை படிச்சு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. ஒரு ஆர்வம் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னா. அதாவது ஜோதிடம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? எவ்ரிதிங் இஸ் ப்ரீ ரிட்டன். பிறப்பிலேயே பிரம்மா வந்து இவர் வந்து டெத் டேட்ல இருந்து மேரேஜ் டேட்ல இருந்து எல்லாத்தையும் எழுதி விட்டார் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மா டிக்ளேர் பண்ணிட்டாரு. ஜோதிடர் வந்து அதை டிக்டேட் பண்றாரு, படிச்சு டிக்டேட் பண்றாருன்னு நினைக்கிறாங்க. கரெக்ட் தானே? அது இட் இஸ் அட்டர் நான்சென்ஸ். அப்படி ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாது. இட் இஸ் a myth. எவ்ரிதிங் இஸ் a myth. prediction is a myth. அதான் எல்லா ஜோதிடம் மித் கிடையாது. Predictions தான். ஜோதிடத்துல prediction மட்டும்தான் மித். வேற எதுக்காக அஸ்ட்ராலஜி அப்படின்னா கைடன்ஸ்க்காக இருக்குது. கைடன்ஸ்னா என்னன்னா அஸ்ட்ராலஜில உங்களுக்கு விதின்னு ஒரு போர்ஷன் இருக்கு பாருங்க. அந்த விதின்றது இட்ஸ் நாட் a fate, it is a rule. சில ஜாதகம் கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிநாடு போக கூடாது. ரூல், இட் இஸ் a rule. வெளிநாடு போனா கல்யாணம் முடியாது உங்களுக்கு. ஓ ஓகேங்களா? அப்ப உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தீர்வு என்ன? வெளிநாட்டுல இருந்து முதல்ல அவரை வர சொல்லுங்க. ஃபார் டைம் பீயிங் இங்க ஒர்க் பண்ண சொல்லுங்க. இங்க பொண்ணோ பையனோ தேடி கல்யாணம் பண்ண சொல்லுங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட குழந்தையோட அதுக்கப்புறமா விருப்பப்பட்டாங்க ஃபாரினுக்கு நான் வந்து கிரீன் கார்டு அப்ளை பண்ணிட்டு நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணிக்க சொல்லுங்க. அங்கேயே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா வேலைக்கு ஆகாது. இதான் கைடன்ஸ். அதுக்கு உடனே அதுக்கு பரிகாரம் கேட்பாங்க. இல்ல சார் அவர் அங்கிருந்து வரமாட்டேன்னு சொல்றாரு, அவர் அங்க இருந்துகிட்டே பாருங்கன்றாரு, அதுக்கு பரிகாரம் சொல்லுங்க. பரிகாரம்லாம் கிடையாது. சோ டிஎன்ஏல வந்து பரிகாரம் கிடையாது. பரிகாரம்னா வந்து ஆன்மீக பரிகாரத்தை நமக்கு பெருசா வலியுறுத்துறது கிடையாது. புரியுது சார். ஆனா ஆன்மீக பரிகாரம் பெருசா அந்த இப்ப நீங்க ஒரு வேலை நடக்கல, இந்த வந்து எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்க ஒரு 3 சுத்துங்க, அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு சர்க்காசமா அல்லது ஒரு எக்ஸார்சிசமா அந்த மாதிரியான ஒரு பரிகாரம் வந்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜில கிடையாது. நிறைய விஷயத்தை யதார்த்தமா சொல்லி கொடுத்தீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.